PSLV என்பது 4 கட்டங்களை கொண்டு ராக்கெட் என கூறியுள்ள இஸ்ரோ தலைவர் நாராயணன், 4 கட்டங்களும் சரியாக வேலை செய்தால்தான் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணுக்குள் செலுத்த முடியும் எனவும், முதல் 2 கட்டங்களும் வெற்றிகரமாக செயல்பட்ட நிலையில் 3வது கட்டத்தில் சிறியதாக கோளாறு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மைய 1வது ஏவுதளத்தில் இருந்து PSLV-C-61 ராக்கெட் இன்று காலை 5:59 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது. ஆனால் விண்ணில் பாய்ந்த சில நிமிடங்களில் PSLV-C-61 ராக்கெட் தோல்வியடைந்தது. இந்த PSLV ராக்கெட் 4 கட்டமாட்டு உள்ள ராக்கெட் ஆகும். முதல் கட்டம் சாலிட் மோட்டார், ஒரு பெரிய சாலிட் மோட்டார் 134 டன் சாலிட் மோட்டரும் 6-12 டன் உள்ள ஸ்ட்ராப்பான உள்ள ஒரு இதாகும். அது முதல் கட்டம். ரெண்டாவது கட்டம் ஒரு லிக்விட் ராக்கெட் இன்ஜின், PS2 ஸ்டேஜ்னு சொல்லுவோம். 40 டன் லிக்விட் ப்ரொப்பலண்ட் உள்ள ரெண்டாவது கட்டம். மூணாவது கட்டம் அடுத்தது ஒரு 8 டன் ப்ரொப்பலண்ட் உள்ள சாலிட் ராக்கெட் மோட்டார் ஆகும். நாலாவது கட்டம் அகெயின் லிக்விட் ராக்கெட் இன்ஜின். இந்த 4 கட்டங்களும் சரியாக வேலை பார்த்து கடைசியில் ராக்கெட்டை கொண்டு செயற்கைக்கோளை கொண்டு மேலே போடணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம நினச்சபடி 22 மணி நேரம் கவுண்ட் டவுன் நடந்துகிட்டு இருந்து எல்லா வேலையும் கரெக்டாக போயிட்டு இருந்து இன்னைக்கு காலையில் திட்டமிட்டபடி 5:59க்கு ராக்கெட்டு ஏவப்பட்டது. முதல் 2 கட்டங்களும் வெற்றிகரமாட்டு ஒர்க் பண்ணிச்சு. மூணாவது கட்டம் 120 செகண்ட் வேலை செய்யறதுக்கு பதிலாக ஒரு 80 செகண்ட் நல்லா வேலை பார்த்து அதுக்கு பிறகு ஒரு சின்ன அப்சர்வேஷன் இருக்குது. இந்த சேம்பர் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்ச ஒரு அப்சர்வேஷன் இருக்குது. அப்படி இருந்தால் கூட 4வது கட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிது. ஆனால் 3வது கட்டத்தில் ஒரு சின்ன இந்த ப்ராப்ளம் இருந்தனால இந்த மிஷன் எங்களுக்கு வெற்றிகரமாக இது பண்ண முடியலை.